இந்திய அரசியலமைப்பு பகுதி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 4 சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. அதாவது தேசிய அவசர கால நிலை அப்போ வந்து எந்தெந்த அடிப்படை உரிமைகளை ரத்து செய்கிறாங்க அப்படின்னா, மேலே குறிப்பிட்ட அதாவது சரத்து 19ல் இருக்க 6 உரிமைகளை வந்து ரத்து செஞ்சிருவாங்க. ஆனால் ஆர்டிகிள் 20, 21 மட்டும் ரத்து செய்ய மாட்டாங்க. எந்த டைம்ல ரத்து செய்வாங்க அப்படின்னா, வார் டைம், அதாவது போர் பதற்றம் ஏற்படுற நிலையிலையோ இல்லை எல்லை பிரச்சனையிலையோ போர் நடக்கும் போதோ வந்து இந்த ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆர்டிகிள் 22 என்னது அப்படின்னா, ப்ரொடெக்ஷன், அரெஸ்ட், டிடென்ஷன், பாதுகாப்பு, கைது மற்றும் தடுப்பு காவலில். அதாவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க இல்லை தடுப்பு காவலில் வைக்கிறாங்க அப்படின்னா அதை பத்தி சொல்றதா வந்து ஆர்டிகிள் 22. இது வந்து மொத்தம் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா ஆர்டினரி லாஸ், நார்மலா ஒரு சட்டம், நார்மல் லால இது பண்றது வந்து சாதாரண சட்டங்கள். செகண்ட் பார்ட் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், அதாவது என்னது அப்படின்னா தடுப்பு காவல் சட்டம். தடுப்பு காவல் சட்டம் மூலமா வந்து வரதான் வந்து செகண்ட் பார்ட். டிடென்ஷன்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் டிடென்ஷன்ஸ் இருக்கு. punitive detention and preventive detention. Punitive detention அப்படின்னா தண்டனைக்குரிய தடுப்பு காவல். preventive detention அப்படின்னா தடுப்பு காவல். preventive detention லாஸ்ட்ல என்னன்னு பார்த்தோம்னா, மிசா ஆக்ட் 1971, 1978, கோக் போசா வந்து 1974, நாசா வந்து 1980, டடா 1985, 1995, குண்டாஸ் ஆக்ட் 1982, போர்ட் ஆக்ட் 2002, 2004.